உணவு கலப்படம் என்பது உணவுப் பொருட்களின் தரத்தை குறைக்கும் செயல்முறையாகும். உணவுப் பொருட்களில் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது அவற்றில் இருந்து மதிப்புமிக்க பொருட்களை பிரிப்பதன் மூலமாகவோ கலப்படம் செய்யப்படுகிறது. வியாபாரிகள் அதிக பணம் சம்பாதிக்க இதை செய்கின்றனர். ஆனால் அவர்கள் உணவுப் பொருட்களில் செய்யப்படும் கலப்படத்தினால் நுகர்வோருக்கு கடுமையான நோய்களை ஏற்படுத்தும் என்பதை உணர்வதில்லை. இன்றைய தேதியில் கலப்படம் செய்யப்பட்ட உணவை நாம் உணராமல் கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலும் உட்கொள்கிறோம். இந்தியாவில் அதிகமாக கலப்படத்திற்கு உள்ளாகும் 10 உணவுப் பொருட்களையும் அவற்றில் சில உணவுப் பொருட்களின் தூய்மையை சரிபார்க்கும் வழிமுறைகளையும் பற்றி இப்போது பார்ப்போம். டர்மரிக் பவுடர் விலை உயர்ந்த மசாலா பொருட்களில் மஞ்சள் தூளும் ஒன்று. எனவே அது அதிக கலப்படத்திற்கு உள்ளாகும் ஒரு பொருளாகவும் மாறியுள்ளது. பொதுவாக மஞ்சள் தூளில் கலப்படம் செய்ய சாக் பவுடர், லெட் குரோமேட் மற்றும் மெட்டனில் எல்லோ போன்ற ரசாயன பொடிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த ரசாயன பொடிகள் மஞ்சள் தூளின் அதே நிறம் மற்றும் பதத்துடன் இருக்கும் என்பதால் இவை மஞ்சள் தூளில் கலந்திருப்பதை கண்டுபிடிக்க முடியாது. இருப்பினும் வேறு சில வழிமுறைகள் மூலம் மஞ்சள் தூள் அசலானதா அல்லது கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை கண்டறியலாம். அதாவது, ஒரு டம்ளர் கதகதப்பான தண்ணீரில் நீங்கள் வாங்கிய மஞ்சள் தூளை போடுங்கள். தண்ணீரை அசைக்கவோ கலக்கவோ வேண்டாம். சுமார் 20 நிமிடங்களில் மஞ்சள் தூளின் வண்டல்கள் தண்ணீரின் அடியில் தங்கி தெளிவான நீர் மேலே இருந்தால் அது அசல் மஞ்சள் தூள். ஒருவேளை தண்ணீர் தெளிவில்லாமல் மேகமூட்டமாக காணப்பட்டால் அது பெரும்பாலும் கலப்படமுள்ள மஞ்சள் தூளாக இருக்கக்கூடும். கம்மின் சீட் கடந்த ஆண்டு டெல்லியின் பவானா பகுதியில் இருந்த ஒரு உணவுப் பொருள் தொழிற்சாலையில் திடீர் ரைடுக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு சுமார் 20,000 கிலோ போலியாக தயாரிக்கப்பட்ட சீரக மூட்டைகளை பறிமுதல் செய்தார்கள். அப்போது அசல் சீரகம் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்க கலப்பட ஆசாமிகள் தாங்கள் தயாரித்த போலி சீரகத்தை கிலோ 20 ரூபாய்க்கு கடைகளுக்கு விநியோகம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து 5,000 கிலோ கல்தூள், 1,600 கிலோ கோரைப்புல் மற்றும் 1,200 கிலோ புல் விதைகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. சரி, சீரகத்தை போலியாக எப்படி உருவாக்குகிறார்கள் என்பதற்கு விளக்குமாறு தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோரை புற்களின் முனையை சீரகம் அளவுக்கு வெட்டி பின்னர் அவற்றை கல்தூள், தார் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட சூடான பாகில் போட்டு எடுப்பார்கள். பார்க்க அசல் சீரகத்தின் தோற்றத்திலேயே இருக்கும் இந்த போலி சீரகத்தை சிறிய அளவிலான அசல் சீரகத்தோடு 20க்கு 80 என்ற விகிதத்தில் கலந்து மார்க்கெட்டுகளுக்கு விற்பனைக்கு அனுப்புகிறார்கள். சீரகம் அசலா போலியா என்பதை அறிய ஒரு வழி உள்ளது. அதாவது, நீங்கள் வாங்கும் சீரகத்தை உள்ளங்கையில் வைத்து தேய்த்து பாருங்கள். உள்ளங்கையில் கருப்பு நிறம் படர்ந்தால் நீங்கள் வாங்கியது போலியான சீரகம். ரெட் சில்லி பவுடர் மிளகாய் தூளில் செய்யப்படும் பொதுவான கலப்படங்கள் செங்கல் தூள் மற்றும் செயற்கை நிறமிகள். மேலும் பேக்கேஜ்டு மிளகாய் தூளின் வெயிட்டை அதிகரிக்க மரம் அல்லது உமியை பொடியாக்கி மிளகாய் தூளோடு கலந்து விடுகிறார்கள். மிளகாய் தூள் அடர் சிவப்பு நிறத்தை பெறுவதற்கு செயற்கை நிறமிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் வாங்கிய மிளகாய் தூளின் அசல் தன்மையை கண்டறிய 1 டேபிள் ஸ்பூன் அளவிலான மிளகாய் தூளை 1 டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்றாக கலக்குங்கள். தண்ணீருக்கு அடியில் துகள்கள் தங்கினால் அந்த மிளகாய் தூள் செங்கல் தூள் கலப்படத்தை கொண்டது. ஒருவேளை தண்ணீர் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருந்தால் அந்த மிளகாய் தூளில் செயற்கை நிறமிகள் கலக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆப்பிள் கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள ஆப்பிள்கள் பளபளப்பாகவும் பிரகாசமான சிவப்பு நிறத்திலும் இருந்தால் நீங்கள் அந்த ஆப்பிள்களை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஏனெனில் சில வியாபாரிகள் ஆப்பிள்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதை போல காட்ட ஆப்பிள்கள் மீது வேக்ஸ் கோட்டிங் செய்கிறார்கள். வேக்ஸ் கோட்டிங் செய்யப்பட்ட ஆப்பிள்கள் நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்களைப் போலவே காட்சி தரும். எனவே ஆப்பிள்களை வாங்குவோர் ஆப்பிள்களின் தரத்தின் மீது சந்தேகம் இருந்தால் அவற்றின் தோலை மெல்ல நகத்தால் சுரண்டி பாருங்கள். ஆப்பிள்களின் மீது வேக்ஸ் கோட்டிங் இருந்தால் சுரண்டியவுடன் கரண்டியில் அள்ளியது போல நகத்தில் மெழுகு இருக்கும். கோகனட் ஆயில்
கலப்படக்காரர்களின் கைகளிலிருந்து தேங்காய் எண்ணெயும் தப்பவில்லை. சிறிய அளவிலான தேங்காய் எண்ணெயோடு என்ஜின் ஆயில், ஆர்கமோன் ஆயில் ஆகியவை கலக்கப்பட்டு தேங்காய் எண்ணெயின் தரம் குறைக்கப்படுகிறது. மேலும் தேங்காய் எண்ணெயின் விஸ்காசிட்டியை அதிகரிக்க திரவ பாராஃபின் வாக்ஸ் சேர்க்கப்படுகிறது. எனவே அசல் என சொல்லி விற்கப்படும் தேங்காய் எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வைத்து பாருங்கள். தேங்காய் எண்ணெய் திட நிலைக்கு மாறினால் அது நிஜமாகவே அசல் தேங்காய் எண்ணெய் தான். டால். பருப்பு வகைகளில் பெரும்பாலானோரால் பயன்படுத்தப்படும் பருப்பு துவரம் பருப்பு. ஆனால் அந்த துவரம் பருப்பு நமது உறுப்பு செயலிழக்கச் செய்யும் வேலையை செய்கிறது. அதற்கு காரணம் கலப்படம்தான். துவரம் பருப்பு பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது புதியது என கருதும் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்ட சில பருப்பு வியாபாரிகள் துவரம் பருப்போடு மெட்டனில் எல்லோ எனப்படும் ரசாயன கலவையை சேர்க்கிறார்கள். மெட்டனில் எல்லோ என்பது பிரகாசமான மஞ்சள் நிறத்தை தரும் ஒரு செயற்கை நிறமியாகும். இந்தியாவில் உணவு பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படாத மெட்டனில் எல்லோ பெரும்பாலும் சட்டவிரோதமாக உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரசாயனத்தின் நீண்டகால நுகர்வு நமது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அபாயம் உள்ளது. ஹனி. இந்தியாவில் கலப்படத்திற்கு பெயர் போன ஒரு உணவுப் பொருள் என்றால் அது தேன்தான். அசல் தேன் தான் விற்பது நான் தான் என கூவி அழைக்கும் வியாபாரிகளிடம் பெரும்பாலும் கலப்பட தேன் தான் இருக்கும். தேனின் விலை அதிகம் என்பதால் தேனின் அளவை அதிகரிக்க கலப்படம் செய்கிறார்கள். தேனில் பொதுவான கலப்படமாக வெள்ளப்பாகு இருக்கிறது. அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் நடத்திய ஆய்வு ஒன்றில் இந்தியாவில் விற்கப்படும் பெரும்பாலான தேன் பிராண்டுகள் மாறுபட்ட அளவிலான ஆன்டிபயாட்டிக்ஸை கொண்டிருக்கின்றன. இத்தகைய தேனின் நீண்டகால நுகர்வு நமது உடலில் ஆன்டிபயாட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸை தூண்டக்கூடும் மற்றும் இரத்த தொடர்பான கோளாறுகள் மற்றும் கல்லீரலில் சேதம் ஆகியவையும் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீ. நெய் என்றதுமே சும்மா இருக்காது சில வியாபாரிகளின் கை. கட்டாயமாக அதில் கலப்படம் செய்து அது அசல் நெய் என பொய் சொல்லி விற்பார்கள். நெய்யின் அளவை அதிகரிக்க பெரும்பாலும் அதில் காய்கறி எண்ணெய், ஸ்டார்ச் மற்றும் வனஸ்பதியை கலந்து விடுகிறார்கள். நீங்கள் வாங்கும் நெய் கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ள 2 வழிகள் இருக்கின்றன. முதல் வழி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி திடமாகும் வரை ஃப்ரிட்ஜில் வையுங்கள். நெய்யில் எண்ணெய் கலந்திருந்தால் நெய்யும் எண்ணெயும் தனித்தனி லேயராக திடமாகி இருக்கும். அடுத்ததாக சிறிதளவு திடமான நெய்யை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள். நெய் தானாகவே உருக ஆரம்பித்தால் அது அசல் நெய், இல்லையேல் அது பொய். டீ அண்ட் காஃபி. டீ மற்றும் காஃபி ஆகியவை இந்தியாவில் மிக அதிகமாக நுகரப்படும் பானங்கள். நீங்கள் ஒரு சூடான கப் டீ குடிக்கும் முன்பாக 1800களின் முற்பகுதியில் இருந்தே டீயில் கலப்படம் நடந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாசனையையும் சுவையையும் அதிகரிக்க டீயில் செயற்கை நிறமிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் டார்ட்ராசைன், இண்டிகோ, ஜிப்சம், கிராஃபைட், பர்ஷியன் ப்ளூ போன்றவை சேர்க்கப்படுகின்றன. காஃபி என்பது கணிசமான பொருளாதார மதிப்பை கொண்ட எங்கும் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகும். காஃபியில் பெரும்பாலும் களிமண் தூள், சோளத்தூள், சாக்கரி போன்றவற்றை கலந்து காஃபி தூளின் எடையை அதிகரிக்கிறார்கள். மில்க். பாலில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்கிறார்கள் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். இதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிந்தட்டிக் மில்க் எனப்படும் ஒரு சமாச்சாரம் தற்போது இந்தியாவின் சில பல மாநிலங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. சிந்தட்டிக் மில்க் என்பது குளுக்கோஸ், யூரியா, ரீஃபைண்ட் ஆயில், பால் பவுடர் மற்றும் தண்ணீரை சேர்த்து செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் பாலாகும். அசல் பசும்பாலுக்கும் சிந்தட்டிக் பாலுக்கும் இடையே வேறுபாடு காண்பது மிகவும் கடினம். ஏனெனில் சிந்தட்டிக் பால் அசல் பசும்பாலின் அதே நிறம், சுவை மற்றும் திடத்தில் இருக்கும். சிந்தட்டிக் பால் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரியானது. சிந்தட்டிக் பாலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்ந்து குடித்து வந்தால் நமக்கு பால் ஊற்றப்படுவது உறுதி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.